ஆனா தமிழகத்துல இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் ஜெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எக்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னா, இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கரும்பூனை படை பிளாக் கேட்டா இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப்க்கு மாத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழகத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு, மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு. அதுபோலதான் தமிழகத்துல விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்திருக்கிறாங்க. காரணம் 2-3 விஷயங்கள் நான் பாக்குறதுங்க. நான் மத்திய அரசு சார்பா பேச முடியாது, நான் ஒரு சாதாரண மனிதனா பேசுறேன். பத்திரிகையில நீங்களே போட்டிருந்தீங்க, ஆளுநரை சந்திக்க வரும் பொழுது வர முடியல, பைக்ல வர்றாங்க, தடுக்கிறாங்க, நிறைய பேர் பைக்ல போய் கீழே விழுந்தாங்க, இது சொல்றீங்க. பரந்தூர் விமான நிலைய மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிகையில் நீங்க எழுதுறீங்க. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இவ்வளவு பேசுற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல? ஏன்னா ஒரு சினிமா நடிகர் விடுங்க, அரசியல் கட்சி தலைவர் விடுங்க, எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்துல சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செய்யலின்னு நான் கேட்கிறேங்க. முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே. தமிழகத்துல XYZ அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு, Z கேட்டகரி இருக்கு. தமிழக அரசு ஏன் செய்யல? மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கும். இதற்கு முன்பு வாஜ்பேயி காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. நாம் மனிதர்களை மனிதர்களா பார்க்கிறோம். அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜெனரேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் செய்த பிறகு இது நடக்குது. இதுல தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. கடுமையா எதிர்க்கிறனால பாஜக வந்து விஜய அனுசரிச்சு கொண்டு போற விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையா? விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து வைக்கலையாங்கன்னா விஜய் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். நாங்கள் மக்களை மக்களா பாக்குறோம். பிஜேபி அனுதாபியா, பிஜேபிக்கு எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கிறோம். இதுல பிஜேபிக்கு சார்ந்தவரா, பிஜேபிக்கு சாராதவரா என்பது எப்பொழுதும் முக்கியத்துவம் இல்லை. இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் கவர், அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் எல்லாரும் நீங்க எடுத்து பாருங்க, எதிர்கட்சி நண்பர்கள் பாருங்க, எல்லோருக்கும் மத்திய அரசினுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு, நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்காது. அதனாலதான் நம்ம பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்.